நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை தூக்குறதுக்கு 1000 பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரக்கு நீயே குறுக்க வந்து வேலையை சுலபமாக்கிட்டேடா. வேணாம் புலி, இந்த கையால சோறு போட்டிருக்க, வேணாம் விட்டுரு. ஆட்டுக்கு புல்லு போட்டு வளர்க்குறது ஐயனாருக்கு பலி கொடுக்கதாண்டா. என்ன ஒன்று நீ முரட்டுக்கடா, இடம் தெரியாம முட்டிவிட்ட. இன்னைக்கு ஆடி பெருக்கு, என் அப்ப முருகனுக்கு ஒசந்த நாள். அவர் ஆசீர்வாதத்தோட போய் சேரு. லட்சியத்தோட திரியிறவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் உசுறு போகாதுடா புலி. சப்பா, இவன் என்னடா சுதந்திர போராட்ட தியாகமாய் பேசிட்டு இருக்கான். டேய் டும்கா, ஆள் நடமாட்டம் இருக்கும் போல உள்ள கூட்டு போய் அப்படியே சோழியை முடிச்சு விடுங்க. சாமி, கொடுத்த கடமையை முடிச்சிட்டோம். பையன் உடம்ப கொண்டு வரவா இல்ல கடல்ல தூக்கி மீனுக்கு இறையா போட்டுறவா? முடிவை சொல்லுங்க. சரி, அவனை எரிச்சு போடுறோம். போன வைக்கிறேன் சாமி. புலி நம்ம நினைக்க மாதிரி இல்ல புலி, அவன் எங்களை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். என்னடா சொல்றீங்க? ஐயாவுக்கு என்னடா பதில் சொல்றது? வண்டியிலே இருங்கடா. சீக்கிரம் போயா, போ போ போ. போ, சீக்கிரம் போ போ, விரட்டு. தங்கச்சி மட்டும்தான் கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா விதி மாறிடுச்சு. உன்னதான் கொல்லணும்னு தான் நீ சாவணும். புலி அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஒரு ஆஸ்பத்திரி விடாம அலசனம்னா அவனை கண்டுபிடிச்சு போடலாம். ஆஸ்பத்திரி போற அளவுக்கு அவனுக்கு உசுர் இருக்காதுடா. எங்கேயாவது செத்து கிடப்பான், தூக்கிட்டு போய் காரியத்தை முடிக்க வேண்டியதுதான். என்னடா ரோட்ல பம்பரம் வர்றவன் காத்தாடி வர்றவனெல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன மிரட்ட பாக்குறியா? இவங்க யாரும் அடியாளுங்க கிடையாது, என் நண்பர்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிற பாகுபாடு இருக்கக்கூடாதுங்கிற பெரிய லட்சியத்தோட போராடுறவங்க. அப்போ கடவுளா? தோழா, அவனை ஒன்றும் சொல்லாதீங்க. தப்பான புத்தி இருக்கவன் எதையும் சரியா புரிஞ்சுக்க மாட்டான்.
கொலைக்கு கொலை தீர்வு இல்ல தோழா. நாம மனுஷங்களை நேசிக்கிறவங்க. இவனை மனுஷன் நீங்களும் நானும் தான் சொல்றோம். நான் மிருகம் தான்டா. நான் முழு மிருகம் தான். அடிபட்டு கிடக்கிறதுனால வீரம் குறைஞ்சிச்சுன்னு பாக்குறியா? ஆம்பளையா தான் இந்த கட்டாவை தொட்டு பேசுறா. டேய் வேண்டாம் தோழா, அவன் நம்மள உசுப்பேத்துறான். சண்டை போடுறது நம்ம நோக்கம் இல்ல. நாங்க உன் உசுரை காப்பாத்திருக்கோம். எதுக்கு? நான் உன்னை கேட்டேனா? ஏற்கனவே உன் தங்கச்சினால நான் அசிங்கப்பட்டு உயிர் வெந்து நிக்கிறேன். இப்போ உன் கையால மறுபடியும் உயிர் பிச்சை வாங்கி நான் உயிரோட இருப்பேனா? அதுக்கு சாவே மேல்ரா. டேய் முட்டாளடா நீ. உயிர் அவ்வளவு லேசாடா? மானத்தை இழந்து வாழ்றதுக்கு மானத்தோடவே சாகலாண்டா. டேய் மானம் மனன்னு கத்துறியே. அடுத்தவனுக்கும் உன்னால அவமானம் வரும்போது அவனும் உன்ன மாதிரி முடிவெடுக்க மாட்டானா? எடுத்தா உங்கது என்னடா? மோதி பாப்பண்டா. ஜெயிக்கிறவன் இந்த பூமியில வாழலாம். இவனை கொல்றதா சரி தோழரு. ஐயோ பாத்தியா பயப்படுறான் பேரு. சாவு சந்திக்கிறதுக்கு அவ்வளவு பயமா? அவர் பயப்படுறது ஓ உயிருக்காக. நல்லவனா நினைச்சு என் மனசை அப்படியே இலக்க வைக்க பாக்குறான். டேய் உனக்கு எனக்கு என்னடா பக? ஏன்டா என் தங்கச்சி லைஃப்குள்ள தேவையில்லாம தலையிடுற? அழுது துடிக்கிறாளா? ஆனா இன்னும் சாவலியே. எனக்கு அதான்டா வேணும். தங்கச்சியும் அவ புருஷன் தனுஷும் இந்த மண்ல ரணமா சரினண்டா. டேய் ஏன்டா ஏன் இந்த குலவரி உனக்கு? பெரியா இது என் லட்சியம்டா. இந்த ருக்கு உசுரோட வாழ்றதே அவ உசுர அழிக்கதாண்டா. பேரு மத்தியில யாராச்சும் ஒரு பொண்ணு உன்னை அடிச்சிருக்காளா? போலீஸ் முன்னாடி உன்னை உக்கி போட வச்சு அசிங்கப்படுத்திருக்காளா? நான் பட்டிருக்கேன்டா. உன் தங்கச்சினால நான் பட்டிருக்கேன்டா. என்னடா கேட்டேன்? என்ன கேட்டேன்? சாப்பிடுற பிரியாணில ஒரு வாய் ஊட்டி விடுவான்னு கேட்டேன். அது தப்பா? அது குத்தமா? தனுஷ் கிட்ட என்ன அசிங்கப்படுத்தினவள நான் அவளை ஏதாவது செய்யணும்னு போய் கேட்டா அவன் என்னவோ பெரிய உலக அழகிய கண்டா மாதிரி என்ன அடிக்கிறா? அவ வாழ்க்கைக்குள்ளேயே வரக்கூடாதான் என்ன மிரட்டுறான்? அதுக்குதான் வெச்சாம்பர் ஒரு ஆப்பை. உன் தங்கச்சி அவனை லவ் பண்றான்னு நான் தான் தூண்டி விட்டேன். அவன் பேரா இல்ல உன் தங்கச்சிய கடத்தியோ நான் தான் வச்சேன். இதெல்லாம் மீறி அவளையே கல்யாணம் பண்ணிட்டா விடுவேனா? நிம்மதியா அந்த காவியா வாழ விடுவேனா? விடவே மாட்டேன். விட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவியா அழாத. தப்பு பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில என்னைக்கும் எப்பவும் கடவுள் கூட மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன்னா பாவம்னு காவியா ப்ளீஸ் அழாத. எவ்வளவு கெஞ்சினா எவ்வளவு வாட்டி மன்னிச்சிருன்னு கெஞ்சினா ஆனா நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைன்னா தண்டிச்சுட்டே இருந்திருக்கேன். முட்டாள் தான் நானு. ஒரு முட்டாள். மனசுல ஈரமே இல்லாம
காவ்யா ப்ளீஸ் அழாத. ஐயோ, காவ்யா ஒவ்வொரு வாட்டியும் என் எல்லா கோபத்தையும் தாங்கிட்டு என்ன மன்னிச்சு. காவ்யா என்ன நெருங்க முதல்ல துரத்திருக்கேன்னா ப்ளீஸ் அழாத. இல்லன்னா கத்தணும் போல இருக்கு, வெடிச்சு கதறணும். செய்யாத தப்புக்கு தண்டிச்சிருக்க. எவ்வளவு பெரிய பாவம்னா. காவ்யா நீ வேணும்னு எதையும் செய்யல. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உன்னோட சுச்சுவேஷன் அப்படி. தனுஷ் நீ தப்பா நினைச்சுக்கிட்ட. இப்ப வரைக்கும் அப்படிதானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் ஒரு பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டல. ஒருவேளை இது நடக்காம போயிருந்தா, ஒருவேளை அந்த ருக்கு உன் கையில சிக்காம வேற எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிருந்தானா, என்னோட லைஃப் லாங் நான் தனுஷ டார்ச்சர் பண்ணிருப்பேன். அவன் காதலையும் புரிஞ்சுக்காம மனசையும் புரிஞ்சுக்காம சுக்கனோர அவன் வாழ்க்கைய கிழிச்சு எரிஞ்சிருப்பேன். காவ்யா அவன் அன்னைக்கு ஒரு நாள் இந்த உள்ளங்கைக்குள்ள முகத்தை புதைச்சுக்கிட்டான். அவன் அப்படியே செத்து போயிடணும்னு. அழாத காவ்யா. அவன் என்னன்னா ருக்கா செத்துட்டான்ல. தெரியல. நான் அடைச்சு வச்சிருந்த இடத்துல அவன் இல்ல. அவனை காணோம். இருக்க மாட்டான். கடவுள் நிச்சயமா அவனை கொண்டு இருப்பாரு. போட்டும் விடு. காவ்யா நான் உடனே போடுன. இப்பவே இந்த நொடி அவனை பார்க்கணும். என் தனுஷ பார்க்கணும். என்ன மன்னிச்சிருன்னு அவன் காலில் விழுந்து மாட்டால. மன்னிக்க மாட்டானா? இல்ல சீ போடின்னு உதறி தள்ளிடுவானா? இல்ல, அவன் என் தனுஷ் என்ன மன்னிப்பான். என்ன ஆராதிக்கவோ தாங்கவோ காலம் முழுக்க நெஞ்சுக்குள்ள புதைச்சுக்கவும் பிறந்தவன் அவன். நிச்சயமா. இந்தா, நான் வரேன்.
என் மேல கை வைக்காத. ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சு? காவியா, அம்மா ஏதாவது திட்டினாங்களா? உன் வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? என்னடி? சாரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி? சாரி. சாரி. ஐம் so sorry. காவியா, எப்படிடா தாங்கிக்கிட்ட? எப்படி என்ன மன்னிச்ச? தப்பு பண்ணுவன் நானு. நீதானே என்ன மன்னிக்க முடியும். மன்னிச்சிட்டியா? நீதான் என்ன மன்னிக்கணும். அன்பை மட்டும்தான் கொட்டி தந்த. எவ்வளவு கதர்னு புரிஞ்சுக்கலையே. எல்லா கோபத்தையும் எச்சியா முழுங்கிட்டு எப்படிடா? இவ்வளவு காதலுக்கும் நான் தகுதியானவளா? நீ தகுதியானவதான். நான் தான் உனக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதவன். ஒருவேளை நான் உன்னை புரிஞ்சுக்காம போயிருந்தா? புரிஞ்சுப்பேன்னு தெரியும். எப்படி? உண்மையான அன்பு எப்பவும் தோத்து போகாது. ஏய், என்ன? சாரி. விடு. ஐம் so sorry. யாரோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு உன்னை தண்டிச்சிட்ட. பரவாயில்ல. என்ன நீ லவ் பண்ண எம்புட்டு உரிமை இருக்கோ அதே உரிமை தண்டிக்கவும் இருக்கு. எப்படி தெரியும்? வேணாமே. அத திரும்ப யோசிக்கிறப்போ ரொம்ப கில்ட்டியா இருக்கு. மனசு உடையுது. மனசுக்குள்ள என்ன நல்லவளா நினைச்சுக்கிட்டு வெளியே மிருகமா நடந்திருக்கேன்ல. போய் நான் ரொம்ப கெட்டவ. நீ எம்புட்டு நல்லவ தெரியுமா? மனசளவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காதவ. துரோகியையும் மன்னிக்க சொன்னவ. என்னைய பொறுத்தவரை நீ இந்த பூமியை ஆசீர்வாதம் பண்ண பிறந்த தேவதடி. என்ன நம்பிக்கை வரலையா? இவ்வளவு லவ் பண்றியா என்ன? சாக சொன்னா சட்டுன்னு உன் காலடியில விழுந்து சாகிற அளவுக்கு. சோதிச்சு பார்க்கணுமா? நீ செய்வ. எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் முரடன், முட்டாள், கோவக்காரன். நீ வேற.
வேற என்ன? என் உயிரோட கலந்து நிக்கிற மூச்சு. ஏய், என்ன? I love you. காவ்யா, I love you, மாமா. ஏய். ம்? எப்படி இருக்கு தெரியுமா? செத்துறணும் போல இருக்கா? ஆஹா, வாழணும். இந்த மொத்த உலகமும் நம்மள அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பெருசா வாழணும். நடக்கும் இல்ல? கண்டிப்பா நடக்கும். என்ன சொன்ன? அது நானும் ஐ லவ் யூ.